தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கக்கூடிய ஒரு வெப் சீரிஸ் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு. ஹரிகாதா சம்பவாமி யுகே யுகே அப்படின்ற வெப் சீரிஸ் பத்தி தான். இது வந்து தெலுங்குல வந்த ஒரு வெப் சீரிஸ், தமிழ் டப்பில் அவைலபிளா இருக்கு டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல. 6 எபிசோடு இப்போதைக்கு விட்டுருக்காங்க. மொத்தமே 6 எபிசோடு தான் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஒரு எபிசோடுக்கும் 1 ஹவருக்கு குறைவாக தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் எபிசோட் மட்டும் கொஞ்சம் அதிக டைம், அதாவது 45 நிமிஷம் கிட்டத்தட்ட வரும். மற்ற எல்லா எபிசோட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா 1/2 ஹவர் அளவு தான் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாடக குழு வந்து இருக்கு. ஒரு குடும்பமா சேர்ந்து நாடக குழு வந்து நடத்திட்டு வராங்க. ஸோ அந்த நாடகத்துல போறவங்க ஒரு நாளும் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாடகம் என்னென்ன நடக்குதோ அந்த நாடகத்துக்கு போற அந்த ஊர் மக்கள்ல இருந்து ஒருத்தர் வந்து இறந்துகிட்டே வராங்க தொடர்ந்து. இத அந்த ஊருக்கு போற நம்ம ஹீரோவான ஸ்ரீகாந்த் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறாரு. ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த நாடக குழுல அவரோட நண்பரும் இறந்திருப்பாரு. நண்பர் வந்து அந்த இடத்துல வந்து போலீஸா இருப்பாரு. ஸ்ரீகாந்தும் இதுக்கு முன்னாடி போலீஸா இருந்திருப்பாரு. அங்க சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அவருக்கு வந்து சில ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளத்தினால அவங்க ஒய்ஃபை இழந்துருவாரு. ஸோ அவங்க குழந்தைய கூட்டிட்டு அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து வந்திருப்பாரு. அந்த இடத்துல வரும்போது தான் அவங்க ஃப்ரெண்டையும் இழக்கிற சூழல் வந்து உருவாயிருது. ஸோ இந்த கொலைக்கு யார் காரணம், இது உண்மையிலேயே சாமி தான் பண்ணிச்சா அப்படின்ற மாதிரியான கேஸ் வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இவர் வந்து போலீஸா இல்லைனாலும் கண்டுபிடிச்சே தீர்வுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க ட்ரை பண்றாரு. கண்டுபிடிக்க ட்ரை பண்ணும்போது பாத்தீங்கன்னா நாடகத்துக்கு வரவங்க தான் காணாம போறாங்கன்றதை கண்டுபிடிச்சு அந்த நாடக குழு கிட்ட போய் கேட்கறாங்க. அதுக்கப்புறம் வந்து கதை ஆரம்பிக்குது. அது அங்கதான் ரியலாவே கதை ஆரம்பிக்குதுன்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க ஒரு விஷயம் நடக்குது அந்த குடும்பத்துக்குள்ள. ஸோ அந்த குடும்பத்துல உள்ளவங்களுக்காக இந்த கதை போகுதுன்ற மாதிரி தெளிவா காமிக்கப்படுது. ஏன்னா லாஸ்ட்ல இந்த கிளைமேக்ஸ் காமிச்சு தான் இன்ட்ரெஸ்டா போயிருக்கும். மிடில்லே காமிச்சிடுறாங்க. ஸோ இதுக்காக தான் இந்த கொலைகள்லாம் நடக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் வந்து சாட்டிஸ்பேக்ஷனா இருக்காது. பட் ஆனால் கதைக்களம் வந்து சரியான கதைக்களம். பல படங்கள்ல இந்த கதைக்களம் வந்தாருந்தும் இந்த கதையை சுத்தி இன்னும் சில கதைகள் வந்து இணைச்சு அதை சூப்பரா வந்து மெயின்டைன் பண்ணி கடைசியில கிளைமேக்ஸை பக்காவா எடுத்துட்டு போய் முடிச்சு ஒரு கிளைமேக்ஸை பார்க்கும்போது உண்மையிலே இப்படிதான் கிளைமேக்ஸ் இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். பட் ஆனா அந்த அளவுக்கு சூப்பரா முடிச்சு, அது இல்லாம சாமி கெட்டப்லாம் போட்டு சாமியை தான் வந்து அந்த ஊர் மக்களை வந்து கொலை பண்றதாகவும் அந்த மாதிரிலாம் காமிக்கிறப்ப அந்த கெட்டப்புக்காக அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ண விஷயம், அதுக்கப்புறம் நாடக குழு பண்றது வந்து ரியலா நம்ம நாடக குழுவுல போய் பார்த்தா நாடகம் பண்றவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி கெட்டப்பு. ஸோ அந்த ஊர் மக்கள்லாம் அந்த அளவுக்கு படிப்பறிவு இல்லாத மக்கள் மாதிரியும் அவ்வளவு தெளிவாகவும் எந்த அளவுக்கு எப்படி இருக்கணுமோ, சாமி மேல ஒரு பயம் இருக்கணும்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு, ஒரு சின்ன தப்பு பண்ணா சாமி வந்து எதனா பண்ணிடும்ன்ற அளவுக்கு பயமுறுத்துற அளவுக்கு ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அதனாலதான் இந்த வெப்சீரிஸ் வந்து ஹிட் ஆச்சுன்னு சொல்லலாம். என்னோட ரேட்டிங் வந்து இந்த வெப்சீரிஸ்க்கு வந்து 10க்கு 8 தருவேன் தாராளமா. ஏன்னா ஹீரோக்கு ரொம்ப பெரிய ரோல் இல்லை. ஏன்னா அவர் போலீஸா இருந்து அதை கண்டுபிடிச்சிருந்தாருன்னா இன்னும் சூப்பரா இருந்திருக்குமோன்னு தோணுச்சு. பட் ஆனா அவரு போலீஸா இருந்து கண்டுபிடிக்க முடியல. அவரு போலீஸ் இல்லாதப்பதான் இந்த இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பண்றாரு. அதுக்கு சில காரணங்கள்லாம் இருக்கு. அவர் குழந்தையும் ஒரு காரணம். கடைசியில அந்த குழந்தை என்ன ஆச்சு அப்படின்றத வந்து கிளைமேக்ஸ்ல நல்லா முடிச்சிருக்குது வந்து இந்த கதையோட ஹெல்த்தி கிளைமேக்ஸா இருக்கும் அப்படின்றது கிளியரா தெரிஞ்சது. படம் எங்க ஸ்டார்ட் ஆச்சோ அங்கேயே கடைசியில முடிஞ்ச மாதிரி அருமையா முடிச்சிருந்தாங்க. ஸோ அதனால தாராளமா இந்த வெப்சீரிஸை பாருங்க. இந்த வெப்சீரிஸை மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பா. ஏன்னா இந்த மாதிரி கொலைகள் நடந்ததுன்னா அந்த இடத்துல ஏதோ சீரியல் கில்லர் அந்த மாதிரி படங்கள் தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனா இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா எடுத்துட்டு போய் பல கதைகளை ஒரே இடத்துல வந்து இணைச்சு பக்காவா முடிச்சிருக்கிறது வந்து சூப்பரா இருந்தது. தாராளமா பாருங்க. இந்த மாதிரி அடுத்த ரிவ்யூல உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களை இருந்து விடைபெறுது உங்கள் மணிகாந்த்.